வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு காலையில் அறிவித்திருந்தாலும் அதில் நிறைய விடுபட்டிருந்தது. டாப் ரெயின் அப்போ தான் ஒட்டுமொத்தம் எல்லாம் கிடைச்சாதான் அதிகபட்ச மழைப்பொழிவு கிடைக்கும். அது கிடைத்திருக்கிறது அதிகாலை அறிக்கைக்கு பிறகு. அதுக்கப்புறம் இன்றைய மழைப்பொழிவு எங்கே, நாளை எங்கே, வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும், அறுவடை எப்பொழுது செய்யலாம், நிம்மதியாக அறுவடை எப்பொழுது செய்யலாம், காற்று பகுதிகளுக்கு எப்பொழுது மழை, காற்று பகுதி பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கெல்லாம் எப்போது மழை, தாராபுரம், திண்டுக்கல், கரூர், அரவக்குறிச்சி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள் மற்றும் இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு எப்பொழுது, பெய்த மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு எப்பொழுது, இன்னும் மழைப்பொழிவு தீவிரம் எப்பொழுது, வடகிழக்கு பருவமழை எப்பொழுது, இவையெல்லாம் இதில் பார்க்க போகிறோம். கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக காலை அறிவித்திருந்தாலும் மீண்டும் அதே திருப்பரப்பு, கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 18 சென்டிமீட்டர். காலை நம்ம ஊத்து தகவல் கிடைக்கல, திருநெல்வேலி மாவட்ட அறிக்கை கிடைக்கல. ஆகவே திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தும் 18 சென்டிமீட்டர் 180 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, கடலூர் மாவட்டம் சேத்தியார் தோப்பு, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு 17 சென்டிமீட்டர். சேத்தியார் தோப்பு பாருங்கள், கடலூர் மாவட்டம் சேத்தியார் தோப்பில் 17 சென்டிமீட்டர் 170 மில்லிமீட்டர். நேரத்துக்கு சொன்னோம் வடக்கு நோக்கி போகிறது. புதுச்சேரியை சுற்றுவட்டார மையமாக வைத்து கடலூருக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்கணும். கடலூருக்கு கொடுத்திருக்கு. அதிகபட்சமாக சேத்தியார் தோப்பில் 170 மில்லிமீட்டர். கன்னியாகுமரி மாவட்டம் சுரலக்கோடு 16 சென்டிமீட்டர், சிற்றாறு 1 15 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்கோதையாறு, கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை 14 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை 13 சென்டிமீட்டர், பேச்சுப்பாறை கன்னியாகுமரி 12 சென்டிமீட்டர், மாஞ்சோலை திருநெல்வேலி 10 சென்டிமீட்டர், மாம்பழத்துறையாறு கன்னியாகுமரி, கோழிப்போர் விலை கன்னியாகுமரி, முள்ளங்கினா விலை கன்னியாகுமரி 9 சென்டிமீட்டர். இன்னும் நிறைய இடங்களில் 8 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 50 இடம் இருக்குது. 2 சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 75 இடங்களுக்கு மேலே இருக்குது. 1 சென்டிமீட்டரில் 100 இடம் இருக்குது. நேற்றைக்கு அவ்வளோ பரப்பளவு மழை. நேற்றைக்கு காலை சொல்லிட்டு இருந்தோம், எச்சரிக்கை எச்சரிக்கை, அறுவடை செய்யாதீர், மழை வருகிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம். அதே போல் கொட்டி திருத்திருக்கிறது. கன்னியாகுமரிக்கு மழை இருக்கும்னு சொல்லியிருந்தோம். சிஸ்டம் உருவானல கன்னியாகுமரிக்கு மழை உண்டு. இந்த சிஸ்டம் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியிருக்கு. சற்று முன் நாளை அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடக்கு ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒடிசா எல்லையோர, ஒடிசாவின் எல்லையோர விசாகப்பட்டினம் மற்றும் ஒடிசா எல்லையோர பகுதிக்கு இடைப்பட்ட பகுதி வழியாக வடக்கு ஆந்திர பிரதேச கரையை கடந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவின் மும்பை தலைநகர் பகுதி வழியாக குஜராத்துக்கு போக போகுது. இதனால மழை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உருவான மழைப்பொழிவு தற்பொழுது பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு இடைப்பட்ட பகுதி வழியாக மன்னார்குடிக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது, கொடுக்க போகிறது, வந்து கொண்டிருக்கிறது, நெருங்கிவிட்டது. மன்னார்குடிக்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு அந்த மழைப்பொழிவு அப்படியே கூத்தாநல்லூர், வடபாதிமங்கலம் பகுதியை நோக்கி நகரலாம். நாம் என்ன சொல்லியிருந்தோம், ஓரிரு இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது, இன்றைக்கு பெரிய மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் நாளைக்கும் ஓரிரு இடங்களில் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். 26, 27, 27 பெரும்பாலும் வடகடலோரம், அதாவது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி டெல்டாவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஓரிரு இடங்களில் தான் இருக்கணும், பெரிய மழை இல்லைன்னு சொல்லியிருக்கோம். 28 ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அறுவடை பண்ணுங்க, எந்தவித பிரச்சனையும் இருக்குன்னு, பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ அதுபடி தான் நடந்துட்டு இருக்கு, வேற எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் மழைப்பொழிவும் அப்படித்தான் இருக்கும். வரக்கூடிய நாட்களிலே இன்றைக்கு ஒரு சில இடங்களில் மழை இருக்கும், பெருசாக இருக்காது. இப்போ டெல்டாவில் மன்னார்குடி பகுதிக்கு மழை, கூத்தாநல்லூர் அப்படியே வடபாதிமங்கலம் பகுதி திருவாரூர் நோக்கி நகரும், பெருசாக இருக்காது. அடுத்தபடியாக வட உள் மாவட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில், புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஒரு இடங்களில் இருக்கும், அவ்வளோதான். நேற்று மாதிரிலாம் பெரிய பெரிய லிஸ்ட்லாம் இருக்காது. நாளைக்கு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அப்படியே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அவ்வளோதான். அந்த ஓரத்தில், வடக்கு ஓரத்தில், வடகடல் ஓரத்தில், வட உள் பகுதியில் கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். மேற்கு காற்றோட வேகம் கூடும், மேற்கு காற்றோட வேகம் கூடும். அதாவது
வங்கக்கடலில் உருவாகியிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு பருவக்காற்றை பாலக்காட்டு கணவாய் வழியாகவும், ஆரியங்காவு கணவாய் வழியாகவும், ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாகவும், மைசூர் வழியாகவும் இருக்கும். இந்த காற்று காரணமாக பாலக்காட்டு கணவாயில் கடுங்காற்று இருக்கும். இன்னைக்கு தென்னையெல்லாம் ஆட்டி படைத்திருக்கும் ஒரு மாதிரி. இன்றைக்கு மதியத்தில் பெரும்பாலும் மதியத்தில் தான் இந்த காற்று இருக்கும். நல்லா பாருங்க, 3 நாட்களுக்கு இந்த காற்று இருக்கு. நாளை தான் கடக்கிறது 27, 28ஆம் தேதி உள்ளே போயிடும். இன்றைய காற்று இருந்த அளவு, இன்றைய காற்று எந்த திசையில் இருந்துச்சோ அதே போல தான் நாளைக்கும் காற்று இருக்கும். ஆனால் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எந்த திசையில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பாலக்காட்டு கணவாயில் நுழைஞ்சு ஈரோடு நோக்கி போகும். ஏன்னா சிஸ்டம் உள்ளே போயிடும், தெலுங்கானாக்குள்ளே போயிடும் 28ஆம் தேதி. 29ஆம் தேதி மும்பைக்கு போயிடும். ஆகவே 29 மும்பை போயிடும் என்பதனால பிறகு மழைப்பொழிவு எல்லாமே காற்று திசை மாறிடும் ஒட்டுமொத்தம். அப்போ 28லேருந்து மழை இருக்காதுன்னு அதுதான் சொல்கிறோம். அப்போ 28ஆம் தேதி எங்கே போயிடும் நிகழ்வு? தெலுங்கானா தாண்டி மகாராஷ்டிரா போயிடும். அப்போ காற்று தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக தமிழ்நாட்டில் நுழையாது. அப்போ நுழையாததன் காரணமாக வெப்பச்சலன மழைப்பிடிக்கும், ஈரப்பதமிக்க காற்றெல்லாம் வராது, வெயில் அதிகரிக்கும். இப்போ மதுரையில் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்குது. அது 1 டிகிரி கூடி 38ஆக மாறும், 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக மாறும். 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக எப்போ மாறும்? 28லேருந்து 2ஆம் தேதி வரைக்கும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக மாறும். அதுக்கப்புறமும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். மதுரை, திருச்சி இடைப்பட்ட பகுதி 100 டிகிரி தான், அதுக்கு மேலே போகாது. 98, 99, 100 அவ்வளோதான் ஃபாரன்ஹீட்டில். 37 டிகிரி செல்சியஸ் மதுரையில் இருந்துச்சு. அதே தான் இன்றைக்கும் நாளைக்கும் அப்படி தான் இருக்கும். பெரிதாக வெயில் இந்த அளவுக்கு தான் இருக்கும். 100 டிகிரிக்குள்ளே, 100 டிகிரியை ஒட்டி வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா காற்று திசை மாறணும். 28ஆம் தேதி மும்பையை நோக்கி போயிடும். இப்போ ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாலாம் கனமழை கொட்டி கொண்டிருக்கு. ஒடிசா, சத்தீஸ்கர்லாம், மகாராஷ்டிரா அடுத்து ஆரம்பிக்க போகுது. மும்பைக்கு 2 நாளைக்கு வெள்ளப்பெருக்கு. ஏற்கனவே விமான போக்குவரத்து, சாலை போக்குவரத்து எல்லாம் பாதிக்கப்பட்டது போல வரக்கூடிய 28, 29 வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது. மும்பை மாநகரம் உள்ளிட்ட மகாராஷ்டிரோட கடலோர பகுதி, கொஞ்சம் உள்பகுதியும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகுது. மும்பைக்கு 2 நாள் வெள்ள பாதிப்பு. மும்பை மாநகரத்திற்கு விமான போக்குவரத்து கூட பாதிக்கும் அளவிற்கு வெள்ளப்பெருக்கு இருக்கிறோம். ஏன்னா ரன்வேல தண்ணி தங்கிடும், அந்த அளவிற்கு மழைப்பொழிவு இருக்கு வரக்கூடிய 28, 29. சரி, தமிழ்நாட்டில் இப்போ நாளைக்கு லைட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் மழைப்பொழிவு எப்போ? 3ஆம் தேதி. அடுத்த மழைப்பொழிவு 3ஆம் தேதி. இப்போ ஒரு நிகழ்வு கரை கடந்து கொண்டிருக்கிறது. தென்சீன கடலேருந்து வியட்நாம் நெருங்கி, கரை கடக்கலை, நெருங்கிக்கிட்டு இருக்கு. அது 27ஆம் தேதி கரை கடக்கும். 27ஆம் தேதி இங்கே கரை கடக்கிற அதே நாள் நாளைக்கு அங்கே கரை கடக்கும். கரை கடந்து இங்கே 3ஆம் தேதி வருது. எங்கே வருது? வங்கக்கடலோட ஆந்திர பிரதேசம், ஒடிசா கரைக்கு வருது. அது எந்த திசையில் கரையை கடக்க போகுது? அதாவது அது மாதிரிகள் எல்லாம் மும்பையை நோக்கி, டெல்லியை நோக்கி போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டெல்லியை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மும்பை நோக்கி அல்லது குஜராத் நோக்கி, இப்படி மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி தான் போகும். ஆனால் எல்லோரும் அது இமயமலை ஒட்டிய பகுதி, காஷ்மீர் பகுதியை நோக்கி போட்டிருக்காங்க. சரி, காஷ்மீர் பகுதியை நோக்கி போனாலும் கவலைப்படாதீங்க, இங்கே வெப்பசலன இடிமழை பொழிவு காற்று பகுதிகளுக்கும் பெய்ய போகுது. அது எங்கே? ஒடிசா கடந்து அது மகாராஷ்டிரா போனாலும் மத்திய பிரதேசம் போனாலும் அந்த நிகழ்வு, ஒரு நிகழ்வு போகும்னு சொல்லியிருக்கோம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு நிகழ்வு போகும்னு. அந்த நிகழ்வு போனாலும் இங்கே காற்று பகுதிகள், கணவாய் பகுதிகளுக்கு இடியுடன் கூடிய மழை 4ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது. 4ஆம் தேதி, 3ஆம் தேதி கடலோரங்க ஒரு சில இடங்கள்ல இருக்கும். 4ஆம் தேதி கடலோரத்தில் பரவலாக, 5ஆம் தேதி உள்ளே பரவலாக, 6ஆம் தேதி தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், காற்று பகுதி தாராபுரம், திண்டுக்கல், கரூர், திருச்சி தெற்கு மற்றும் விருதுநகர், ராமநாதபுரம் தெற்கு பகுதி மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்பகுதி, கிழக்கு பகுதி, இங்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுக்க போகுது. இதுவரை எங்க மழை பெய்யும் அங்கெல்லாம் வரக்கூடிய அக்டோபர் 3 தொடங்கும் மழை 4 தீவிரமடைந்து, 5லேருந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்து, 6ஆம் தேதியிலிருந்து நல்ல தீவிரம், 7 இன்னும் தீவிரம், 10ஆம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பான மழை. அனைத்து மாவட்டங்களுக்கும் புழுக்கம், வளிமண்டல சுழற்சி, வெப்பச்சலனம் காரணமாக, அதாவது வெப்பச்சலனம், புழுக்கம் அதிகரித்து வளிமண்டல சுழற்சி காரணமாக மாலை இரவு இடிமழை பொழிவு வரக்கூடிய 3ஆம் தேதி கடலோரம், 4ஆம் தேதி உள்ளே, 5ஆம் தேதி மேலும் உள்ளே, 6ஆம் தேதிக்கு அனைத்து காற்று பகுதிகளுக்கும், கணவாய் பகுதிகளுக்கும், பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கு எல்லாமே 7, 8, 9, 10 நல்ல மழை. அடுத்த நிகழ்வு தெற்காந்திர பிரதேசம். அடுத்த நிகழ்வு தெற்காந்திர பிரதேசம் ஒங்கோல் அருகே கடக்கும். தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி இருக்கும். இரு காற்று சந்திப்பு, பாலக்காட்டு கணவாயெல்லாம் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும்.
தென்மேற்கு பருவமழை நிறைவடையக்கூடிய நேரத்தில் இறுதிக்கட்ட நிகழ்வு நிறைய மழைப்பொழிவு கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அறுவடை எப்போ நீங்கள் பண்ணலாம்? அறுவடை எப்போ பண்ணலான்னு சொல்லியாச்சு. 28லேருந்து 2ஆம் தேதி வரை நீங்கள் அறுவடை பண்ணலாம். சரி, அதுக்கு முன்னாடி இன்றைக்கு நாளைக்கும் பண்ணலாம். ஆனால் ஒதுக்கி ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். இன்றைக்கி கூட கலப்பால் ஒரு அறுவடை அங்கே மிரட்டி கொண்டிருக்கிறது இப்பொழுது. ஆனால் பரவாயில்ல, அங்கே எதுவும் மழை இருக்காது. அப்படியே கூத்தாநல்லூர் திருவாரூர் பகுதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. கலப்பாலில் ஒரு மிரட்டு மேகம் இருக்கும். இப்படி அறுவடை இருந்தாலும் மிரட்டு மேகத்தோட வரக்கூடிய 27, 28 இருக்கும். அதே நேரத்தில் 28லேருந்து 2ஆம் தேதி வரைக்கும் சுத்தமாக கிளியர்னு இல்லை. ஒரு சில இடங்களில் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மலைப்பகுதிகளில் இருக்கும். பெருசாக இருக்காது, பாதிக்காது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, 2ஆம் தேதிக்கு மேலே எங்களுக்கு அறுவடை வருது சார், 3ஆம் தேதிக்கு மேலே தான் வரும், அப்போ மழைன்னு சொல்றீங்களே, பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் பகலில் மழை வராது, மாலையில் தான் மழை வரும். அதாவது முற்பகலில் மழை வராது, மாலை இரவு மதியத்தில் மேற்கே தொடங்கும், மாலையில் உள்ளே வரும். கடலோரம் இரவு நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும். மாலை இரவு மழை தான் எல்லாமே. அக்டோபர் 10 வரைக்கும் மாலை இரவு மழை. ஆனால் கனமழை இருக்கும் 6, 7, 8, 9 6, 7, 8, 9 கனமழை இருக்கும். நெல் தானியங்களை நீங்கள் பத்திரப்படுத்திடலாம். ஆனால் வைக்கோலை சேமிப்பது தான் கடினமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் மாதம் மாலை இரவு மழை தினசரி இருக்கும். அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து தினசரி இருக்கும். 4ஆம் தேதி கடலோரம், 5ஆம் தேதி உள்ளேயும், 6ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்கள், 7ஆம் தேதியிலிருந்து எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவு கொடுக்க போகுது. வடகிழக்கு பருவமழை குறித்த அறிக்கை நாளைக்கு தெளிவாக விரிவாக நாளை காலை சமர்ப்பிக்கிறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேலும் துல்லிய அறிக்கையாக நாளை சமர்ப்பிக்கிறேன். மேலும் கூடுதல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், வினாக்களுக்கு விடையெல்லாம் நாளை காலை சமர்ப்பிக்கிறேன். இணைந்திருங்கள். அப்படி சொல்லி நன்றி.